ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பராசக்தியோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்று தான் ஜனநாயகனோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பராசக்தி இந்த சாட்டர்டே ஜனநாயகன், சண்டே பராசக்தி. ஆமாம், பராசக்தியோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம். சுதா கங்கரோ தானே டேரக்டர். அவங்க எப்படி இந்த படம் ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம ஒரு சில பேர் உள்ள இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இன்னும் நிறைய பேர் உள்ள இருக்காங்க. நேற்று சண்டே தான் ஆடியோ வந்துச்சு. ஆமா, இதுவும் சன் டிவில போட்டாங்க. 3 to 6 o'clock வந்து ஆடியோ. 3 to 6 o'clock போட்டாங்க. ஜனநாயகன். ஆமா, பராசக்தி ட்ரைலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங் வச்சுக்கிறாங்க. हिंदी में बोल मद्रासी। मद्रासी दिल्ली आता, मद्रासी हिंदी बोला, हिंदीக்காரர் மதுரை आता, हिंदीக்காரர் தமிழ் போலா. மதுரையில நடக்கிற மாதிரி ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தோறும் வீட்டுக்கு வந்துட்டு போற. எதுக்கு? கேடுவி போடுற ரசம் சோறு தத்தீங்க வா. அண்ணன் தம்பியா ரெண்டு பேரும். நமஸ்காரம். ரெக்கமெண்டேஷன்ல வந்து உயிரை வாங்குது தண்டம். வணக்கம். காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. 8ஆம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூலி ஆக்கிட்டாங்க. அப்போ அவன் மூத்த பேரா இருக்கான்ல, இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. இந்த வீட்டு குலசாமிடாவே. எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு. இப்படி அழுக்கு மூட்டையா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? சுத்த பத்தமா வா. ஓயா, நான்லாம் போக மாட்டேன். பொறுக்கி. யார பொறுக்கின்ற? கறி பொறுக்கி. அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இந்த பிள்ளை கிட்ட அடி வாங்கி இந்திய கத்துக்கிட்டு பொழப்பு நடத்தமாடா. போடா நீ சொல்லு. ஓ ஏக் மூர்க்க. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். கட்டடத்தை ஏண்டா எரிச்ச? பொறுக்கி. ஆனா இப்போ ஏன் எரிது, எதுக்கு எரிந்து பார்க்க வருவாங்க இல்ல? உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை. டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெளிவுபடுத்துங்க. டெல்லி தான் இங்க வா. தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்றது. குண்டில கொழுப்பேறி போயிட்டு ஊர்வலம் அமைதியா தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்லை சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. இந்த நெருப்பு பார்வோம் பற்றிக்கொள்ளும். அவன் எப்படி உருத்தா போராடிட்டு இருக்கான். உங்க மக்களே உங்க மேல யுத்தம் நடத்துறாங்க. 4 காலி பயலுக ஒரு பில்டிங்க பத்த வச்சதும் டெல்லியில இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. அந்த காலி பயலுங்க தான் மக்களோட பார்வையில தலைவரா தெரியலாம்ல சார். உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே வெளியே அனுப்புங்க. 1 கோடி பேருக்கு கேட்கற மாதிரி சுடுவோம். சத்தம் கேட்டு அவனே வருவான். பயங்கரமா இருக்கு. ஒன்று தேவை. Mr. Anna, are you behind this? Oh ji, we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்ல. I need your orders. பொள்ளாச்சிலே போச்சிரும். ஆன்டி நேஷனல்ஸ் கம். என் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. ஆக்சுவலா ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பாக்டா இருக்கு. கட்டுலாம் நல்லா இருக்கு. அதுலயும் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கு அதெல்லாம் படத்துக்கு ஏற்ற மாதிரி. மியூசிக் வந்து அவரே சொல்லியிருந்தாராம். ரீல்ஸ்ல வர மாதிரிலாம் மியூசிக் பண்ண படம்லாம் பண்ண மாட்டேன். இது வந்து படத்துக்கு தேவையான மியூசிக் மட்டும்தான். அமரன்ல கூட ரீல்ஸ்க்கான மியூசிக் பண்ணிருக்கோம். இந்த படத்துல அந்த மாதிரி எதுவும் இருக்காது சொன்னாரு. ஆனா ரியலாவே நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லாவே இருந்தது. சாங்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் பல சாங்லாம் சூப்பரா இருந்துச்சு. கரெக்டு தான். நல்லா இருந்துச்சு. அப்புறம் இல்ல அண்ணா ரெப்ரசன்ட் பண்ணாங்க பார்த்தியா? இல்லையா, அதை நான் நோட் பண்ணல. நிறைய விஷயம் ஆனா பேசியிருக்காங்க ட்ரைலர்ல. வெளியே சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அண்ணா வந்து அண்ணா ரோல்
அப்படி ஃபிலிம்ல இது அவங்களோட ரெஃபரன்ஸ் அண்ணா அண்ணா தான் கூப்பிட்டாங்க பாக்கலையா? இல்லையே, கரெக்டா நோட் பண்ணல. நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அதுவும் இல்லாம இவருக்கு யாராவது இதோ எஸ்கேக்கு தம்பியா இவரு வர்றாரு. அதர்வா தம்பி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவரு தெரிஞ்சு அவரு வந்து காலேஜ்க்காக நிறைய போராட்டம் பண்றாரு. இவரு ஒரு பக்கம் அவர்கிட்ட படம் ஸ்டார்ட் ஆனப்போ இந்த ஒருத்தர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொன்னாங்க. ஆமா, அவரு எஸ்கே நினைச்சிட்டு இருந்தோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது அதர்வான்ற மாதிரி இல்லையா தான் அந்த ரோலா இருக்குமோ? இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட் இல்லையே. ஆமா, அவரு ஸ்டூடெண்டா இருந்து. ஸ்டூடெண்ட் தான் இருக்கு. ஓகே, நான் அந்த இதெல்லாம் அதே மாதிரி எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வில்லனிசமும் சீரியஸா பெருசா காட்டின மாதிரி தெரியல. சுனகாமுரா படத்துல வந்து ஹீரோயினுக்கு பெரிய முக்கியமான ரோல் இருக்கும். ஆனா வந்து ஸ்கிரீன் பிளே ஸ்கிரீன் வைஸ் பாத்தீங்கன்னா டியூரேஷன் அவங்களுக்கு கம்மியா தான் கொடுப்பாங்க. ஜெயம் ரவிக்குமே கம்மியா தான் இருந்துச்சு சீன்ஸ். பெருசா காட்டலையோ அப்படின்னு தோணுது எனக்கு. சீன்ஸா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணதே மணிரத்னம் சார் ஒரு மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபைட்ல ஆரம்பிச்சது அந்த அதுவும் ட்ரெயினுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆக்சுவலா நான் இது தொடரிக்கு அப்புறம் பார்த்தேன். டாப்ல தொடரி எனக்கு தொடரி தான் நினைக்கிறேன். ட்ரெயின் மேல ஃபைட்லாம் நடக்கும். தொடரியில பார்த்துருக்கேன். ரொம்ப பழைய படங்கள்ல மட்டும்தான் ட்ரெயின் ஃபைட்லாம். அது இது வந்து 1964ல நடக்கிற இது வேற இது. அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. இப்போ பேசிக்கா வந்து டிராவல் போது நம்ம எல்லாம் ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவோம். இங்க இருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அதெல்லாம் அது இது முக்கியமா இந்த படம் பேசுறது வந்து இந்தி எதிர்ப்பை பத்தி தான் பேசியிருக்காங்க. அதாவது அவர் சொல்ற வர்றது என்னன்னா இந்தி நாங்க எதிர்க்கல. புரியல. பெரிய போராட்டமாச்சோ இந்த படத்துக்கு சொல்றியா? ஆமா, இது வந்து ரியல் லைஃப் தான். அது உண்மையா அது இப்ப வரைக்குமே நம்மளுக்கு நடந்துதான் இருக்கு. ஆக்சுவலா இந்தி திணிப்புன்றது இதுதான் நேஷனல் லாங்குவேஜ்ன்ற மாதிரிலாம் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஸ்கூல் படிக்கும் போதுமே ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் தான். அது அஃபிஷியலாகவே கூகுளில் போட்டாலே அதுதான் வருது. பட் இந்த படம் நமக்கும் ஒரு இதுதான். நம்ம என்னதான் விஜய் எஸ்கேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒரு படமா பார்த்து இந்த படத்துக்கும் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டா இருக்கணும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த படத்துக்கும் நாங்க வந்து கம்பல்சரி மூவி ரிவ்யூ எல்லாம் கம்பல்சரி வரும். சரிங்களா? 10 இந்த படத்துக்கும் போவோம். சக்தி நல்லா இருக்கும். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் கட்டு நல்லா இருந்துச்சு. கட்டு ரொம்ப பிடிச்சது. ட்ரெய்லராகவே நல்லா இருக்கு. ஸ்டார்டிங் சீன் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி படத்துல எனக்கு கொஞ்சம் நிறைய ஹாத்தி. ஆமா, கொஞ்சம் அதிகமா யூடியூப்ல போடுறா அந்த பீப்புலாம் அவ்வளவு போடலன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படியா? எனக்கு ஹிந்தி அந்த அளவுக்கு தெரியாது. ஓ, ஆனா நடுவில் ஒரு அசிங்கமான வார்த்தை வேற வந்தது. அது கொஞ்சம் எனக்கு டீப் போட்டிருக்கலாம். ஏன்னா எஸ்கே ஃபேன்ஸ்னா நிறைய சின்ன பசங்க வேற வருவாங்க. ஸோ அவங்களும் பார்ப்பாங்க. அதனால தான். ஓ, தேங்க்யூ. பாய். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.